டேய் கையில ஒதுத்துறா டேய். டேய் நிறைய டிடெக்ட் ஆகுது. டேய் டேய் டேய். ஹலோ கைஸ், வெல்கம் டு சின்னகுட்டிஸ் அஃபிஷியல் சேனல். இன்னைக்கான டாஸ்க் எதுவுமே இல்லை. ஸோ அதனால் நாங்களே வந்து ஒரு ரேண்டமாக ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். அதாவது கோஸ்ட் கிட்ட வந்து நாங்கள் போயிட்டு கம்யூனிகேட் பண்ண போகிறோம். அதுவும் எங்கன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஏரியாலேயே பயங்கரமான இடம் சுடுகாடு. அந்த சுடுகாட்டுக்கு தான் போய் பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்காக வந்து நாங்கள் நிறைய முயற்சி எடுக்கவும் போகிறோம். ஏன்னா எங்கள் சுடுகாடு வந்து ரொம்பவும் பயங்கரமான இடம் எங்கள் ஊர்லேயே. அது இல்லாமல் ஒரு ஒத்தடி பாதை. ஸோ என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, என்ன ஆகும்னு தெரியல, கோஸ்ட் வருமா வராதா, அதுக்கிட்ட எப்படி கம்யூனிகேஷன் பண்ண போகிறோன்னு தெரியல, என்ன கொஷின்ஸ் கேட்க போகிறோன்னு தெரியல, அது எங்களை என்ன பண்ண போகுது தெரியல. இந்த வீடியோக்கு அப்புறமா நாங்கள் இருப்போமா இல்லை ஏதாச்சும் அஃபெக்ட் ஆகுமா, ஜுரம் வரப்போதா, எதுவுமே தெரியல. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி எங்களோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்ன டாஸ்க் பண்ணணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நாங்கள் வந்து ஏன் சுடுகாடு பாதையை சூஸ் பண்ண நினச்சிங்கன்னா, நாங்கள் வந்து டேரெக்டாக சுடுகாட்டுக்கு போகிறதில்ல, அந்த போகிற வழியில் தான் வந்து நாங்கள் பண்ண போகிறோம். ஏன்னா எங்கள் ஏரியாவிலே வந்து கொஞ்சம் பயங்கரமான இடம்னா சுடுகாட்டுக்கு போகிற வழி தான். ஏன்னா அந்த இடத்துலலாம் வந்து லைட் வந்து எங்கேயாச்சும் ஒன்று தான் இருக்கும். நாங்கள் ஏன் டேரெக்டாக சுடுகாட்டுக்கு போகலன்னா, சுடுகாட்டில் நைட்டில் வந்து பேய் இருக்காதுன்னு சொன்னாங்க. மோஸ்ட்டான பேய்ங்கெல்லாம் வந்து அது சுடுகாடு போகிற வழியில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, அதனாலேயே தான் நாங்கள் வந்து சரி சுடுகாட்டு போகிற வழியில் சுற்றி நிற்பாங்க நம்ம ஆளுங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த வழி சூஸ் பண்ணியிருக்கோம். பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இதில் ஒத்தடி ரோடு தான் இது. ஃபுல்லாக பாருங்கள், நாங்கள் அடிக்கிறோம் ஃபுல்லாக ஒன்றுமே தெரியல, ஒரே ஒரு ஒத்தடி ரோடு. நாங்களே இந்த இருட்டுக்கு வந்துட்டோம். என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி பயமாக இருக்குது. ஸோ ஃபுல்லாக மரம் கொடி அது மாதிரி தான் இருக்குது சுடுகாடு, ஒத்தடி ரோடு. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த கோஸ்ட் கிட்ட வந்து நம்ம கம்யூனிகேட் பண்ண போகிறோம். எப்படி கம்யூனிகேட் பண்ண போகிறோன்னா வந்து, ஏன்னா டேரெக்டாக நம்மளால் பேச முடியாது. ஏன்னா நம்மளுக்கு எந்த மந்திரமோ மாந்திரிகமோ எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. ஸோ இது நான் நிறைய யூடியூபர்ஸோடைய வீடியோஸ்லாம் பார்த்தேன். அவங்க எப்படி பேய்கிட்ட கம்யூனிகேட் பண்ணாங்கன்னா, ப்ளே ஸ்டோர்லேருந்து ஒரு ஆப் இறக்கி, அது வந்து ஒரு பெய்டு ஆப்பு. ஏன்னா பே பண்ணால் மட்டும்தான் ஒரிஜினலான கோஸ்டர்ஸ் எல்லாம் வந்து நம்ம கம்யூனிகேட் பண்ண முடியும், பார்க்கவும் முடியும். பட் மற்ற கோஸ்ட் எதுவுமே வந்து அந்த ஆப்பில் பார்க்க முடியாது, நீ பெய்டு பண்ணணும். ஸோ இப்போ நான் வந்து எங்கள் டீம் பசங்களோடு சேர்ந்து உங்களுக்காக அந்த ஆப் வந்து பெய்ட் பண்ணி, அதாவது ஒரு 200 rupees பெய்ட் பண்ணோம். பெய்ட் பண்ணி அந்த ஆப் வந்து உங்களுக்காக நாங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இப்போ அந்த ஆப் வந்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். கோஸ்ட் டிடெக்டர் அப்படின்ற இந்த ஆப் வந்து நம்ம ப்ளே ஸ்டோர்லேருந்து நம்ம வந்து டவுன்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஆப்பில் போய்ட்டு ஓப்பன் பண்ணிட்டு பேய் எங்கே இருக்குது, அதுக்கிட்ட எப்படி பேசலாம், என்ன மாதிரி பேய் என்னன்ட்டு கம்யூனிகேட் பண்ண போகிறோம். வாங்க போகலாம். இப்போ வந்து அந்த ஆப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். கொடுக்குது. இப்போ வந்து அந்த ஆப்பில் வந்து சென்சார்லாம் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஓப்பன் ஆகிடும். சென்சார்லாம் அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணோம். இருக்கிற இடம் வந்து ஃபுல்லாக இருட்டாக இருக்கிறதுனால அது சென்சார் அதுக்கேற்ற மாதிரி மாற்றிட்டு பேய் எங்கே இருக்குன்னு கரெக்டாக டிடெக்ட் பண்ணுறதுக்கு வந்து அது ரெடி ஆகிக்குது. ஸோ 99% வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம டேரெக்டாக சுடுகாட்டுக்கு போகல. ஏன்னா சுடுகாட்டில் வந்து நைட்டு பேய் வந்து இருக்காது. நைட்டு ஃபுல்லாக பேய் உலா தோன்றும். இதுதான் வந்து நிறைய பேர் சொன்னாங்க. ஸோ அதனால் நாங்கள் சுடுகாட்டுக்கு போகல, சுடுகாட்டுக்கு போகிற வழியை வந்து நாங்கள் சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து அந்த ஆப்பில் போயாச்சு. இப்போ பேய் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ வந்து கண்டுபிடிக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஆப் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ இந்த ஆப்பில் வந்து சவுண்ட்ஸும் வருது. ஸோ ஃபுல் வால்யூம் வச்சுக்கிறேன். வச்சாச்சு. இப்போ இதில் வந்து பொறுமையாக கொஞ்சம் தூரமாக போக போகிறேன். ஸோ எங்கே பேய் இருக்குன்ட்டு அது டிடெக்ட் பண்ணோம். பார்க்கலாம் வாங்க. சார் நீங்கள் கொஞ்சம் தூரமாக வந்து இந்த ரோட்டில் தான் போயிட்டுருக்கோம். ஸோ இது ஃபுல்லாகவே பிளாக்காக இருக்குது. இதே லைட்டிங் இடம் ஃபுல்லாக பிளாக்காக இருக்குது. எதுவுமே கண்டுபிடிக்க முடியல. அப்படின்னு பார்க்குறேன். கொஞ்சம் முன்னாடி போகிறேன். சம்திங் ஏதோ ஒரு பேய் வந்து நம்ம கண்ணு மாட்டிருக்கு. ஏன்னா இந்த ஆப் வந்து சவுண்ட் கொடுத்து நம்மளுக்கு சொல்லுது எங்கே இருக்காங்கன்னு பார்க்கலாம். அது கீழே மார்க்கில் காட்டுது. இப்போ பார்க்குறேன். அப்படியே பேக் சைடு நாங்கள் இப்போ வந்த வழியில் வந்து இது காட்டுது. பாருங்கள் நீங்களே நம்மளனா பாருங்கள். அங்கே ஒரு பேய் இருக்குது.
அப்படின்னு இந்த ஆப் வந்து டிடெக்ட் பண்ணுது. ஆக்சுவலாக இந்த ஆப் வந்து ஒரிஜினல். ஸோ இது வந்து டிடெக்ட் பண்ணியிருக்கு. இந்த பேய் யார், என்ன பேய், இதெல்லாம் நம்ம வந்து கேட்டுக்கலாமா? டப்புன்னு மறைஞ்சிச்சு. அந்த பேயை பற்றி கேட்கறவங்க டப்புன்னு மறைஞ்சிச்சு. சரி வாங்க நெக்ஸ்ட்டு எங்கே இருக்காங்க வச்சு போகலாம். எனக்கு என்னமோ ஒரு மாதிரி பயமாக இருக்குது. ஏன்னா பேய் இருந்துச்சுன்னா, ஒரு ஃபேக்கான ஆப்னால் வந்து பேய் இருந்துச்சுன்னா அதை வந்து காட்டிட்டு அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து பார்த்துட்டு டப்புன்னு நம்ம வீடியோ இருக்குன்னு தெரிஞ்சுதான் என்னன்னு தெரியல, டப்புன்னு மறந்துச்சு. சரி நெக்ஸ்ட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக முன்னாடி போகிறேன். எங்கே பேய் இருக்குன்னு பார்க்கலாம். டைம் வர ரொம்ப இருட்டாகினே இருக்குது, பயமாக வந்துனே இருக்குது. பக்கம் பயமாகவும் இருக்குது. ஏன்னா பேய்லாம் சும்மா கிடையாது. ஸோ இந்த 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 இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லைட்டே கிடையாது. நாங்கள் தான் வந்து எங்கள் லைட்டிங் யூஸ் பண்ணிட்டு மூவ் ஆகிட்டு இருக்கோம். ஏன்னா இது ஒத்தடி பாதை, ஃபுல்லாக மரம் செடி கொடி தான் இருக்குது. இப்போ பார்க்கலாம் வாங்க எங்கே பேய் இருக்குன்னு டிடெக்ட் பண்ணுறோம். இன்னொரு பேய் வந்து காமிச்சிருக்கு. இங்கே காட்டியிருக்கேன். பக்கத்துலேயே நிற்க டோருக்கு தெரியுதா உங்களுக்கு? இதாக இருக்கு. இருங்க கிட்ட போய் பார்க்கலாம். பார்க்கறதுக்கு ஒரு பொண்ணு மாதிரி இருக்கு இந்த பேய். ஸோ இதுக்கிட்ட நான் இப்போ கம்யூனிகேட், இதுவும் டப்புன்னு வந்து உடனே போயிடுச்சு. இதுக்கிட்ட ஏதாச்சும் ஒரு கொஷின்ஸ் கேட்கலாம் பார்த்தா அதுக்குள்ளே போயிடுச்சு. ஸோ இந்த பேய்கிட்ட வந்து நம்மளால் கம்யூனிகேட் பண்ண முடியல. ஒரு பக்கம் பயமாகவும் இருக்குது, என்ன பண்ணுறது தெரியல. சரி வாங்க நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். வேறு யார் இருக்கான்னு தெரியலையே. ஏசப்பா எல்லா கடவுளையும் கும்பிட்டு வரேன். எனக்கு எதுவுமே ஆகக்கூடாது, பசங்களுக்கும் எதுவும் ஆகக்கூடாது. பேய்கிட்ட பேச போகிறோம். அப்புறம் பின்னாடி பசங்க கற்றுனே வராங்க. பயமாக இருக்குது, வாசலாக இருக்குது. பட் இருந்தாலும் உங்களுக்காக நாங்கள் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக நான் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க நெக்ஸ்ட் யாருக்கான்னு பார்க்கலாம். பேய் இருந்துச்சு அப்படியே ஹோல்ட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு தப்புன்னு வந்து மறைஞ்சிடுச்சு. அதுவே பயமாக இருக்குது. வாங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போகிற வயசு ஃபுல்லாக கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்கேன் பண்ணிட்டே போகலாம். எங்கே என்னென்ன இருக்குது. இன்னொரு சவுண்டு கேட்குது வேறு. எங்களுக்கு என்ன பயம்னா வந்து எங்கள் சுடுகாட்டில் வந்து ஆக்சுவலாக எங்கள் ஏரியாவில் வந்து ஒரு பாட்டி இறந்து ஒரு 2 days கூட ஆகலை. இப்போ இங்கே வர சவுண்டு வருது. 2 days கூட ஆகலை. அவங்க பொண்ணத்தை வந்து எங்கள் சுடுகாட்டில் தான் எரிச்சாங்க. ஸோ இன்னும் சாம்பல் கூட எதுவும் எடுத்துருக்க மாட்டாங்க. ஒரு பேய் வந்து டிடெக்ட் ஆகிருக்கு, முன்னாடியே டிடெக்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த தடவை நம்ம பேசி மிஸ் பண்ண போகிறதுல டேரெக்டாக கொஷின்ஸ் கேட்கலாம். இதில் வந்து ஆஸ்க் கொஷின்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து பேயை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் கேட்டால் பேய் வந்து நம்ம அதுக்கிட்ட இந்த ஆப் மூலிமா பேசி நம்மளுக்கு வந்து டிரான்ஸ்மிட் பண்ணி கொடுக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த பேயோட நேம் கேட்டுடலாம். டிரான்ஸ்மிட் ஆகுது. ஆக்சுவலாக பேயோட பாஷை வேறு என்னமோன்னு நினைக்கிறேன், அதனால் நம்மளுக்கு டிரான்ஸ்மிட் பண்ணி கொடுக்குது. சவுண்ட் என்னமோ கேட்குது, மரஞ்செடிலாம் ஆடுது. இந்த பேயோட பேர் வந்து ஐ எம் அலெக்ஸா. இந்த பேயோட பேர் வந்து அலெக்ஸாவா. அந்த பேய் ஃபஸ்ட்டு எங்கே பான்மா இருக்குன்னு கேட்டோம். பக்கம் பயமாக வேறு இருக்குது. ஏன்னா இவ்வளோ இருட்டில் வந்து டைம் வர ரொம்ப ஆயிடுச்சு. நாங்கள் இந்த டைம் வந்திருக்கே கூட முன்னாடியே வந்திருக்கோம். இந்த பேய் வந்து பிறந்து 100 வருஷம் மேலே ஆகுதான். 100 வருஷத்துக்கு மேலே ஆச்சுன்னா அப்போ இவங்க எப்போ இறந்தாங்கன்னு தெரியல. ஸோ இந்த பேய் ஃபஸ்ட்டு எங்கே வாழ்கிறதுன்ற கேட்கலாம். அது பாருங்கள் அப்படியே நிற்குது இந்த பேய். ஃபஸ்ட்டு நம்ம பார்த்த 2 பேய் வந்து உடனே மறைஞ்சிருச்சு. ஆனால் இது வந்து நின்றுட்டு இருக்கு. நம்மளுக்கு ஆன்சர் பண்ணுது. நீங்கள் எங்கே வாழ்வீங்கன்னு கேட்டோம். நான் இங்கேயும் வாழ்வேன், அங்கேயும் வாழ்வேன், எல்லா இடத்துலையும் வாழ்வேன். அதுவும் அதனால தான் பேய் வந்து சொல்கிறாங்க போல் எல்லா இடத்துலையும் வந்து பேய் இருக்கும், இந்த இடத்துல ஸ்பெசிஃபிக்கான இடத்துல இருக்காதுன்ட்டு. ஸோ இதுக்கிட்ட அடுத்த இதாக கேட்போம். இது ஒரு நல்ல பேயா இல்லை காட்டேரி டெவில் மாதிரி இல்லை எவில் மாதிரி ஏதாச்சும் ஒரு பேயான்னு இவங்ககிட்ட ஒரு கொஷின்ஸ் கேட்டிருக்கேன். என்ன ஆன்சர் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. டெவிலாக இருந்துச்சுன்னா பயம் நம்மளுக்கு ரொம்பவே, நல்ல பேய்னா பரவாயில்ல. என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. Wouldn't you like to know? நீங்கள் தெரிஞ்சுக்க வேணாம் அப்படின்னு சொல்லுது. அப்போனா இது வந்து என்ன மாதிரின்னு தெரியலையே, என்ன எதுவும் ஹர்ட் பண்ண மாட்டீங்களே அப்படின்னு ஒரு கொஷின்ஸ் கேட்போம். பயமாக வேற இருக்குது, கையெல்லாம் வேற உதிர ஆரம்பிக்குது. Do you want to hurt me? That depends. Got any good skeleton hidden in your clothes? Hey, உடம்புல எனக்கு தேவையான எலும்பு கூடுகள் ஏதாச்சும் இருந்ததுன்னா நான் வந்து உங்களை அழிச்சிடுவேன், அப்படி இல்லைன்னா உங்களை விட்டுருவேன். டிபெண்ட்ஸ் ஆன் யூன்னு சொல்லியிருக்கு.
டேய் வாடா போலாம் டேய். பயமா இருக்குடா டேய். டேய் டேய் வாடா டேய். டேய் இருட்டா வாடி. டேய் நோ அசைதா கை வந்து டேய். டேய் 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 அசீரா. டேய் டேய் ஊதுடா சீக்கிரம். டேய். டேய். இப்போ வந்து அங்க இருந்து கஷ்டப்பட்டு ஓடி வந்துட்டோம். அந்த பேய் வந்து அங்க வந்துருச்சு. அது வந்து மாறி ஹர்ட் பண்ணோம் அப்படின்னு ஒன்று பக்கத்துல இருந்து சேஃபான இடத்துக்கு அங்க வந்து ஒரு டிஸ்டன்ஸ்க்கு நாங்கள் வந்துட்டோம். லைட்டிங் இருக்க இடமா பார்த்து பேய் வந்து எங்க இருக்குன்னா அங்க இருக்கு. ஆக்சுவலாக அங்கே எண்டில் இருக்கு. அங்கேருந்து தான் ஓடி வந்தோம். இவ்வளோ நேரம் வந்து இந்த ஆப்லையும் டிடெக்ட் ஆச்சு. இப்போ டப்புன்னு வந்து அந்த பேய் மறைஞ்சிருச்சு. இப்போ நாங்கள் நினச்சி கூட நான் நினச்சோம் ஒரு கேம் மாதிரி இது போயிடும். ஸோ பேய்லாம் வந்து அவ்வளோ இருக்காது. இந்த ஆப் ஏதோ சொல்லுதுன்னு பார்த்தாங்கன்னா இது வந்து ஒரிஜினல் நினைக்கிறேன். ஏன்னா அந்த சவுண்ட்ஸு பக்கத்தில் ஒரு மாதிரி சவுண்ட் கேட்டது. பயத்தில் என்ன பண்ணேன்னு தெரியல ஓடி வந்துட்டோம். இவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் உங்களுக்கு பண்ணுறோம். நீங்கள் ஆனால் வந்து ஒரு சப்ஸ்கிரைப் ஒரு லைக் தான். நெக்ஸ்ட் என்ன டாஸ்க் பண்ணணுன்ட்டு மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு இது பேய் வந்து டிரான்ஸ்மிட் ஆகிருக்கு. இதில் சவுண்ட் வருது பார்க்கலாம் வாங்க. எங்கள் பக்கத்துலேயே நின்றுட்டு இருக்கு. ஏய் டேய் அந்த புதிரு பக்கம் ஏய் என்னடா இது சுற்றி சுற்றி. வீடு போங்க. ஏய் தூரமா வாங்க யார் மாதிரி இதோ போகுது. சரி இது ஒரு நல்ல பேயா கெட்ட பேயன் கேட்போமா? டேய் பயமா ரெடி வாங்கடா போலாம் டேய். வீட்டுக்கு போலாம்டா டேய். கேட்போமா? இந்த பேய் ஃபஸ்ட்டு எவ்வளோ வயசுல இறந்துச்சுன்னு ஃபஸ்ட்டு கேட்போம். ஏன்னா வயசாகி இருந்தால் அது வந்து வேறு மாதிரி. அது இளைய வயசில் இறந்துட்டாங்கன்னா வந்து யாராச்சும் பழி வாங்க விட மாட்டாங்க. ஸோ பார்க்கலாம். கேட்டிருக்கேன் நீங்கள் எந்த வயசில் இறந்தீங்கன்னு கேட்டிருக்கேன். அப்பா 52 வயசில் இறந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாருங்க 52 வயசாச்சு நான் இறக்கும்போது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே இருக்காங்க பாருங்க அந்த பேய். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே இருக்காங்க. ரொம்ப பயமாக இருக்குது. ஒரு மாதிரி சவுண்டு ஃபுல்லாக வருது. இன்னும் சரியாக தெரில. நைட்லாம் போய் தூங்க முடியாதா எதுவுமே தெரியல. வேற பயமாக இருக்குது. இன்னும் சரியாக போகல. டேய் வீட்டுக்கு கிளம்பிடுவோமாடா. டேய் பயமாக இருக்குடா. டேய் வீட்டுக்கு போயிடலாமாடா. டேய் வாங்கடா டேய் போயிடலாம் டேய். டேய் கையில ஒதுத்துறா டேய். டேய் நிறைய டிடெக்ட் ஆகுது. டேய் 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 பேய் டிடெக்ட் ஆகுது போல. என்னடா வவால்லாம் வர பறகுடாடி. டேய் வாங்கடா போயிடலாம் வாங்கடா. எப்பா இந்த இடத்துக்கு வந்து தப்பா போச்சுடாப்பா. ஃபுல்லாக இருட்டாக தாண்டா இருக்குது. வீட்டுக்கே போயிடுமா? சரி மக்களே பாய். இந்த வீடியோ இதோட நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா எங்களுக்கு எல்லாருமே ரொம்ப பயமாக இருக்குது. ஸோ பேய் நிறைய டிடெக்ட் ஆகிட்டே இருக்குது. அது இல்லாமல் வந்து எல்லாமே கெட்ட பேய்ன்றதுனால எவில்ஸ் எல்லாமே ஸோ யாரையாச்சும் பழி வாங்கி தீர்க்கணும்னு சொல்லிட்டு அலையுது. நாங்கள் வந்து இந்த டைமில் மாட்டிக்கிட்டோமோ என்ன டவுட்டாக இருக்குது. ஸோ இனிமேல் வந்து இந்த பேய் வீடியோஸ்லாம் எடுக்க போகிறது இல்லை. பயமாக இருக்குது. சரி நாங்கள் கிளம்புறோம். வர பயமாக இருக்குது. டேய் டிடெக்ட் ஆகினே இருக்குடா. டேய் சரி கிளம்புவோம் வாங்க. பாய் மக்களே. மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. நெக்ஸ்ட் என்ன டாஸ்க் பண்ணணும் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க போகலாம்.